நான் கொஞ்சம் ஃப்ரீ டைப். எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக பேசிடுவேன். உங்களை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. எனக்கு ஒய்ஃபா வரப்போறவங்க எப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தனோ அப்படியே இருக்கீங்க. நான் ஒன்னும் அப்படி கற்பனை பண்ணி வச்சுக்கல. அது எப்படி கற்பனை பண்ணி பார்க்காம இருக்க முடியும்? கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த மாதிரி ஆள் யாரும் கிடைக்காம போயிட்டாங்கன்னா? நல்லா பேசுறீங்க. நான் உங்களை ரிசர்வ்டு நினைச்சேன். சரிங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. நான் பேசிக்கலி ஜாலியான ஆளு. வாழ்க்கையே செலிப்ரேஷனா இருக்கணும்னு நினைக்கிறவ. எனக்கு தேவையில்லாத ரூல்ஸ், டூ மச் டிசிப்ளின், எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. பாரு, நானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். வாழ்க்கைக்கு தான் ரூல்ஸ், ரூல்ஸே வாழ்க்கையிடக்கூடாதுன்னு வீட்டுல பஞ்ச் டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ உங்க வீட்லயே எக்கச்சக்க ரூல்ஸ் போல இருக்கு. ஆமா, பின்ன கலெக்டர் வீட்ல ரூல்ஸ் இல்லாம இருக்குமா? நீங்க ஐஐடி கோல்ட் மெடலிஸ்ட்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ஒன்னும் பண்ணல. சோ வாட்? நாம லைஃப் பார்ட்னரை தேடுறோமா இல்ல பிசினஸ் பார்ட்னரை தேடுறோமா? எனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால நான் படிச்சேன். மத்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் நான் பெரிய ஜீரோ. ஆமா, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்? டான்ஸ். உங்க நடைய பார்த்தப்பவே நினைச்சேன், நானே சொல்லிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ஹலோ, இன்னும் ஓவரா கிண்டல் பண்றீங்களா? சே, ப்ராமிஸா நான் கெஸ் பண்ணங்க. டான்ஸ் ஆடுறவங்களுக்கு தான் நளினமான நட செட் ஆயிடும். ஓ, உங்களுக்கு டான்ஸ்னா பிடிக்குமா? பிடிக்கும். அதுவும் என் லைஃப் பார்ட்னர் டான்ஸ் ஆடினா காலம் முழுக்க பார்த்து ரசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் நான் இந்த பணம், பதவி, அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட ரிலேஷன்ஷிப்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, நெக்ஸ்ட் ப்ரொஃபஷன். இதுதான் என்னோட மந்த்ரா. நானும் இதை நல்லா அனுபவிச்சிருக்கேன். அப்பா கலெக்டர், அம்மா பொலிட்டீஷியன். எப்பவும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்ந்து பார்க்கவே முடியாது. ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன், லைஃப் ஃபர்ஸ்ட், ஒர்க் நெக்ஸ்ட்னு முடிவு பண்ணிட்டேன். குட். இவ்வளோ பேசுறேன், இன்னும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே மாட்டீங்க. பிடிச்சிருக்கு. ஆனா என்னங்க இது வடிவேல் காமெடி மாதிரி, பிடிச்சிருக்கு ஆனா பிடிக்கலையா? இப்ப பேசுனதுல பிடிச்சிருக்கு. ஆனா ஜஸ்ட் 10 minutes பேசுறத வச்சு லைஃப் டைம் டிசிஷன் எடுக்க முடியுமா? அதான் யோசிக்கிறேன். வேலிட் பாயிண்ட் தான். ஆனா வேற என்ன செய்ய முடியும்? few days ஃப்ரெண்ட்ஸா பழகி பார்க்கலாம், அப்புறமா டிசைட் பண்ணலாம். ரொம்ப மெச்சூர்டா பேசுறீங்க. பட் இப்ப நம்ம கீழே போனா உடனே பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு வேற கேட்பாங்க. என்ன பதில் சொல்றது? நாம கொஞ்ச நாள் பழகி பார்த்துட்டு சொல்றோம்னு ஃப்ராங்கா சொல்லிடுவோம். நம்ம நேர்மை எல்லா இடத்துலயும் செல்லுபடி ஆகாது. இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் சொல்லணும். ஒண்ணு பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவோம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வெளியே மீட் பண்ணி பழகி பார்ப்போம். அப்புறம் உங்களை பிடிக்காம போயிடுச்சுன்னா? எனக்கு பிடிக்காம போகாதுங்க, அது கன்ஃபார்ம். உங்களுக்கு பிடிக்கல, சரி வராதுன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லிடுங்க. மேரேஜை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ப்ராமிஸ்ங்க. தேங்க்ஸ். எங்க காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தனியா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சகுந்தலா கொண்டு வந்து ஒரு காஃபியை கொடுத்தா. ஓ, ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் பார்த்துருப்பேன். அவ உடனே உள்ள போயிட்டா. பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. யோசிக்காம பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் ரூம்குள்ள இருந்து இவரை நல்லா பார்த்துட்டு அப்புறம் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஓ, அதெல்லாம் ஒரு காலம். காலம் மாறிக்கிட்டே தானே இருக்கு. எங்க அப்பா காலத்துலலாம் தாலி கட்டுற அந்த சமயத்துல தான் மாப்பிள்ளை மூஞ்சிய பொண்ணு பார்க்க முடியும். இப்பெல்லாம் அப்படி முடியுமா? நம்ம பசங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறிதானே ஆகணும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். இல்லைன்னா நாம தான் அவுடேட்டட் ஆயிடுவோம். ஆமாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன மனசா, பேசிட்டியா? பேசிட்டேன்.
இப்படி எல்லாரும் என்னையே உத்து உத்து பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா? என்ன எல்லாத்தையும் பேசிட்டீங்களா? ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எனக்கு ஓகே அங்கிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். ம். ஏம்மா உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? ம், ஆ எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டி. சூப்பர். சும்மா வெக்கப்பட்டு இருக்காம தெளிவா தைரியமா பேசுற. வேதா மேடம் பொண்ணுன்னா சும்மாவா? ஆ, நீங்க 2 பேரும் உள்ள என்ன பேசிக்கிட்டீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆ, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீங்க 2 பேரும் வெக்கப்படுறத பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்தாச்சு. ஆ, சரி 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல பெரியவங்க நாம தான் ஒரு நல்ல நாளா பார்த்து அடுத்தடுத்து ஆக வேண்டியதை பார்க்கணும். ம் ம். வேதா, நீ என் வலையில விழுவேன்னு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் விழுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ம். மா, நீ அடிக்கிற அடியில துணியே கிழிஞ்சு போயிடும் போல இருக்கு. கோவத்தை யார் மேல காட்டணுமோ அவங்க மேல காட்டு, துணி மேல காட்டாத. இப்போதைக்கு தப்பிச்சிட்டா, ஆனா அவளுக்கு இருக்கு. நீ இப்படி பேசிக்கிட்டே இரு, ஆனா அதுக்குள்ள அவ எங்கேயோ போயிடுவா. நீ எந்திரிச்சுக்கோ, நானே துவைக்கிறேன். ஹேய், உனக்கு எதுக்கு இந்த வேலை? வேற என்ன பண்றது? அவ அந்த பட்டணத்துக்காரனை கட்டிப்பா, அவன் நகையையும் திருப்பி வாங்கிக்குவா. அவன் நல்லபடியா தான் வாழ ஆரம்பிப்பா. எனக்கு என்ன வழி இருக்கு சொல்லு? ஊர்ல 4 வீட்டுல துணி துவச்சுதான் பிழைக்கணும். ச்சே, வாய கழுவு. நான் உன்னை அப்படிலாம் விட்டுருவேனா? அதுக்காக வேணா இப்படி எல்லாம் போராடுறேன். நீயும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்க, ஆனா அவளை உன்னால ஏதாச்சும் பண்ண முடிஞ்சதா? அவ வேலையை பாத்துக்கிட்டு தான் இருக்கா. எங்க நான் எப்போ எதை செஞ்சாலும் உங்க அப்பாவும் அண்ணனும் தான் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நின்னுடுறாங்களே, ஏன் வாய அடைச்சிடுறாங்களே. நான் என்ன பண்றது? அந்த அளவுக்கு அவ எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. நம்ம வீட்டுக்குள்ளேயே இவ்ளோ திருகாணி வேலை பண்ணவ ஊருக்குள்ள எவ்ளோ வேலை பார்த்து வச்சிருப்பா. நம்ம வீட்டு ஆம்பளைங்களுக்கு தான் ஒரு பொண்ணு கண்ணை கசக்கிட்டு நின்னா போதுமே, பாசம் பொத்துக்கிட்டு வந்துரும். இதுல வேற செய்யறதெல்லாம் செஞ்சு புட்டு ஆனா உன கண்ணை கசக்கிக்கிட்டு தெரியுதா? நம்ம 2 பேரும் இப்படி புலம்பிக்கிட்டே தான் கிடக்கணும். நீ வேணா பாரு, அவ அந்த பட்டணத்துக்காரனை கட்டிக்கிட்டு பங்களால வாழ போறா. அதுக்கப்புறம் அவளும் அவனும் வந்தாங்கன்னா நம்ம 2 பேரும் கும்பிடுதான் போட்டுக்கிட்டு நிக்கணும். அதுக்கெல்லாம் அந்த ஐயா விட மாட்டாரு. அவர் பேரனுக்கு இவ்ளோ கீழே இறங்கி வந்தெல்லாம் பொண்ணு எடுக்க மாட்டாரு. அந்த ஐயாவே ஒத்துக்கிட்டாலும் அந்த வேதவள்ளி இருக்காங்களே, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஐயாவுக்கே போக்கு காட்டினவங்க. அதுவும் இல்லாம இவதான் அவனுக்கும் இவளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சத்தியம் பண்றாளே. ஆஹா, அம்மாவை பண்ண சத்தியத்தை நம்புறாளே. நாமளும் ஏதாவது அம்மா நம்புற மாதிரி சொல்லணுமே. சொல்லிடுவோம். மா, இன்னுமா நீ அவ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க? அவ வாய திறந்தாலே பொய். நேர்ல பார்த்த எனக்கு தானே தெரியும். என்ன தெரி பார்த்த? அன்னைக்கு வீடியோ எடுக்க தோட்டத்துக்கு போயிருந்தனா, அங்கதான் இவள அவங்க கூட பார்த்தேன். 2 பேரும் கொஞ்சம் குழவிக்கிட்டு சினிமாவே தோத்துச்சுப்பா. என்னடி சொல்ற? அங்க அந்த 2ம் என்ன பண்ணி
கோமா வருது. ஏண்டி இவ்ளோ நடந்திருக்கு, இத பத்தி என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அதை எப்படிமா நான் உன்கிட்ட வந்து சொல்ல முடியும்? அதை நினைச்சு பார்க்கவே அம்புட்டு அசிங்கமா இருக்கு. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய உம்மனா மூஞ்சி மாதிரி இருந்துகிட்டு செய்யற வேலையெல்லாம் பாத்தியா? வெளியில சொன்னா நம்ம தான் பொய் சொல்றோம்னு நினைப்பாங்க. ஊரெல்லாம் அப்படி நடிச்சு நம்ப வச்சிருக்கா. ஊர் என்ன ஊரு? உங்க அப்பாவே ஒத்துக்கிட மாட்டாரு. நம்ம வீட்லயே எதிரிய வச்சுக்கிட்டு ஊரை பத்தி பேசி என்ன ஆக போகுது? நீ சொன்னியே அந்த ஐயா விட மாட்டாரு, வேதவழி விட மாட்டாங்கன்னு. இவ எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்க போறா பாரு. அந்த ஐயா ஏற்கனவே இவ குடும்பத்தை துரத்துனவரு. இப்போ பேரன் வந்திருக்கான். அவன் மொத்தமா முடிச்சு விட்டுட்டு போறான் பாரு. அதெல்லாம் பழங்கதமா. இவெல்லாம் இவங்க அம்மா மாதிரி ஏமாளி இல்ல, நடிச்சே காரியத்தை சாதிச்சுக்குவா. பெரிய கில்லாடி. சரிடி, இவ ஊருக்குள்ளேயே அவன் கூட இப்படி கூத்தடிச்சிட்டு திரியறாளே, அதை எப்படி சொல்லி நம்ப வைக்கிறது? விடுமா, முழு பூசணிக்காய் எம்பிட்டு நாள்தான் சோத்துல மறைச்சு வைக்க முடியும்? பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான். நீ வேணா பாரு, என் கண்ணுல சிக்கின மாதிரி ஊர் கண்ணிலே சிக்குவா. அப்ப தெரிய இவ சேதி என்னன்னு. அது வரைக்கும் ஒன்னால அவளை ஒன்னும் பண்ண முடியாது. எப்படிதான் இப்படி எல்லாம் நடிக்க முடியுதோ? இத கேட்டா 1000 பொய் சத்தியத்தை கூசாம பண்ணுவா. இனிமே அவனையும் இவளையும் ஒன்னா சேர்த்து எங்கேயாவது நான் பார்த்த இடத்துலயே அவங்க 2 பேரையும் நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு ஊரை கூட்டி போடுவேன்ல. இன்னைக்கு வீட்டுக்கு வருவா பாரு, ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி. வரட்டும் வரட்டும், நாக்குல மிளகா தடவன மாதிரி கேள்வி கேக்குறேன். ஒரு வழியா அம்மாட்ட பொய் சொல்லி அவ மேல செம்ம கூத்த வர வச்சிட்டோம். இன்னைக்கு இருக்குடி கச்சேரி உனக்கு. மனசா, உனக்கு நிஜமாவே தர்ஷனை பிடிச்சிருக்கா? இல்ல நான் சொன்னேங்கிறதுக்காக ஓகேன்னு சொன்னியா? அப்படிலாம் இல்ல மேடம், நிஜமாவே எனக்கு பிடிச்சிருக்கு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களை விட நாங்க தான் பயங்கர சந்தோஷமா இருக்கோம் மேடம். இவ்வளவு நாளா நம்ம வீட்டுல எல்லாம் இருந்தோம், ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருந்துச்சு மேடம். ஆனா இன்னைக்கு நீங்களும் அப்பாவும் சேர்ந்து வர்றதை பார்த்ததும் எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் மேடம். இதைதான் இவ்வளவு நாளா நாங்க மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் மேடம். அவர் உங்ககிட்ட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறத பார்க்கும்போது நான் அப்படியே பூரிச்சு போயிட்டேன். மேடம், எனக்கும் தான் மேடம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ். எனக்கு அப்படியே கண்ணில் டீயர்ஸ் வந்துருச்சு மேடம். எனக்கும் ஆச்சரியம்தான். அவரை இவ்ளோ உரிமையோட நடந்து பாருன்னு நானே நினைச்சு பார்க்கல. அது எப்படி உரிமை இல்லாம போகும்? இவ்ளோ நாள் மனசுக்குள்ள வச்சிருந்தாரு, அதை வெளிக்காட்டுறதுக்கு இப்பதான் நேரங்காலம் அமைஞ்சிருக்கு. என் மேல அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, அது புரியாம நான் தான். என்ன எல்லாரும் திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க? எல்லாம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? இன்னைக்கு எல்லாரும் மானசாவை பத்தி தானே பேசணும். இல்லப்பா, இன்னைக்கு மொத்த ஃபேமிலி ஹாப்பியா இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினது மானசா தான். நீங்க எல்லாரும் மானசாக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். நான் உங்களுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நான் உங்களை பொண்ணுக்காக கொஞ்சம் சேர்ந்துருங்கன்னு தான் சொன்னேன். ஆனா நீங்க நான் சொன்னங்கிறதுக்காக இல்லாம நிஜமாவே அன்பா ரொம்ப உரிமையோட நடந்துகிட்டீங்க. அதெல்லாம் உண்மை நினைக்கிறியா?
என் பொண்ணோட வாழ்க்கைக்காக அப்படி அன்பா இருக்கிற மாதிரி உரிமையா இருக்கிற மாதிரி நடிச்சேன்.